அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். மனம் கனமாக இருக்கும், காரணமே தெரியாது. சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய சுமையாக தெரியும். இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மனசை லேசாக்குறது அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கு சின்ன சின்ன பழக்கங்களை செஞ்சால் போதும், மனம் லேசாயிரும். நான் சொல்கிற இந்த 5 வழிமுறைகளை கடைப்பிடிங்க. வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மனசும் லேசாகும். இந்த 5 வழிகளையும் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். 1. நம்மளோட உணர்வுகளை நமக்குள்ளே அடைச்சி வைக்கிறதால தான் நம்மளோட மனம் கனமாக இருக்குது. கோபம், வருத்தம், பயம், ஏமாற்றம் இது எல்லாத்தையுமே வெளியே சொல்லாமல் உள்ளேயே வச்சுக்கிட்டா மனசில் காயமாக மாறும். ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா உங்களை பிடிக்கிற நபர்கிட்ட சொல்லுங்க. அப்படி யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத நிலை இருந்தால் ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்கள் மனசில் ஏற்பட்ட காயத்தை ஃபுல்லாக எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை அடுப்பில் போட்டு எரிச்சிருங்க. உங்கள் மனம் லேசாயிரும். 2. மனசு கனமாக இருக்கும்போது உடலும் சோர்வாக இருக்கும். சின்னதாக வாக்கிங் போங்க. நீங்கள் மட்டும் தனியாக போங்க. ஒரு 10 நிமிடம் நடந்தாலே மனசு லேசாயிரும். பிறகு மனசில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறிடும். வாக்கிங் போக முடியலை, எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேளுங்க, இல்லைன்னா டான்ஸ் ஆடுங்க. நீங்களே குழந்தை மாதிரி ஆயிருவீங்க. 3. யாராவது உங்களை காயப்படுத்தினா அதையே நினச்சி உங்களை காயப்படுத்திக்கிடாதீங்க. மன்னிப்பது அவங்களுக்காக இல்லை, உங்கள் மன அமைதிக்காக. நான் உன்னை மன்னிக்கிறேன், என் மனதை நான் விடுவிக்கிறேன். இதை உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. மனச்சுமை மெதுவாக குறையும். 4. மனசு கனமாக இருக்கும்போது உங்கள் மனம் இல்லாத விஷயம், தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் நினைக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சுவாசம் இருக்குது, உங்களுக்கு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு உணவு இருக்குது, இன்னொரு நாள் வாழ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் மனமும் உடலும் லேசாகும். 5. உங்கள் மேலே நீங்கள் அன்பாக இருங்க. நான் சரியில்லை, எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை மட்டும் உணர்வுபூர்வமாக சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னால் முடியும், நான் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. சாஃப்ட் லவ் தான் மன ஹீலிங்கிற்கு முதல் ஸ்டெப்பு. மனம் கனமாக இருந்தால் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நான் சொன்ன இந்த 5 வழிமுறைகளை கடைப்பிடிச்சு பாருங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.